இப்பொழுது இவ்விளையாட்டு விழாவின் நவரத்ன கிரீடமாய் மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர் திரு அண்ணாவி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க ரமண மகரிஷி, வளரட்டும் ரமண மகரிஷியின் புகழ். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய கரஸ்பாண்டன்ட், அட்வைசர், ஏஓ, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜபாளையம் எனக்கு புதுசு கிடையாது. நிறைய நண்பர்கள் இங்க இருக்காங்க. த்ரூ வாலிபால், பேஸ்கெட்பால் as well as in athletics. இவங்களோட பலமுறை ராஜபாளையத்துக்கு நான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க காலேஜில் கூட ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்ப அங்க விருந்தினராக கலந்துருக்கேன். 15 ப்ரோக்ராம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நினைச்சிட்டு ஐயோ முடிஞ்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட் இஸ் a non-stop எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். அதாவது ஒரு நிமிஷம் கூட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல தொய்வு ஏற்பட்டுருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாட்டில் சொல்லுவாங்க எல்லா நதிகளையும் இணைச்சிட்டா இந்தியாவில் பஞ்சமே இருக்காது, நம்ம செழிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்றாங்களோ இல்லையோ, ஸ்கூல்ல இருக்கவங்க பண்ணி அவங்கள மார்ச் பாஸ்ட் நடக்க விட்டுட்டாங்க. அது உண்மை ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி நடந்தா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். மார்ச் பாஸ்ட் வாஸ் சோ எக்ஸலன்ட். எந்த ஒரு பிசுறுமே இல்ல. ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு. மார்ச் பாஸ்ட கோஆர்டினேட் பண்ண அந்த டீச்சர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தோடனே என்னை கொஞ்சம் ரொம்ப கவர்ந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அனௌன்சிங் டீம் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் என்னை பத்தி கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம பேசினது அந்த தமிழ் வாய்ஸ். 2 பேருமே சூப்பர். இங்கிலீஷ் ஆசிட்டிஸ் தான் அப்பா டக்கர் தான். அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது எல்லாம் பண்ணாங்க. தமிழ் புள்ள கொஞ்சம் திணறினாலும் ரொம்ப ரொம்ப அருமையா அந்த கம்பேரிங் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேண்ட் சும்மா சொல்லக்கூடாது. அங்கிருந்து கூட்டிட்டுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் they were doing very excellent. சிங்கம், புலி, கரடி, மயில் எல்லாரும் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு வேற போனாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அதுவே குறிப்பா அந்த மார்ச் பாஸ்ட்ல அந்த சின்ன குழந்தைகளை நடக்க வச்சது சம்திங் இஸ் டிஃபரெண்ட். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிற மார்ச் பாஸ்ட ரொம்ப நல்லபடியா அதை மாத்தி இருந்ததுன்னா அது நான் மிகையா இல்ல. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னா முன்னாடிதான் இருக்கணும். ஹவுஸ் கேப்டன்னா கொடி பிடிச்சு போகணும். பட் ஸ்போர்ட்ஸ் கேப்டனுக்கு மட்டும் எந்த பிரிவிலேஜும் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு தான் பிரிவிலேஜ் டார்ச் வைக்கிறதுக்கு கொடுக்கணும். திடீர்னு சீஃப் கெஸ்ட் கொண்டு டார்ச் வைக்கனா என்னங்க அது? எங்க அந்த பிசிக்கல் டைரக்டர் அவரை கூப்பிடுங்க. அது அவனோட பிரிவிலேஜ். அதை பிடிங்கி சீஃப் கெஸ்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. பட் இட் இஸ் ரியலி கோஸ் டு த பிரிவிலேஜ். ஏன்னா அவன் வருங்காலத்தில் சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் டே நடந்தப்ப 21வது வருஷம் நடந்தப்ப நான் தாண்டா ஒலிம்பிக் டார்ச் ஏத்தனு சொல்லி அவன் பேர பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பிரிவிலேஜ் என்ன புடுங்க வச்சாங்க. நல்ல வேலை. சோ குட். தேங்க்யூ. அதே மாதிரி மார்ச் பாஸ்ட்க்கு அந்த டார்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது கூட ப்ரொஃபஷனல் தான். அந்த பருத்தி கோட்டையை எண்ணெயில நினைச்சு மூட்டையா கட்டி சர்டிகுலரை போட்டு, இல்லைன்னா எங்கேயா பாத்தீங்கன்னா ஏதாவது கெரோசினை ஊற்றி எடுத்து டார்ச்சுன்னு சொல்லி எரிய விட்டுருவாங்க. பக்கத்துல சுத்து வட்டாரத்துல யாருமே உட்கார முடியாது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. உடற்கல்வித்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 15 ப்ரோக்ராம்லயும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது பாத்தீங்கன்னா மல்லக்கம்பு. மல்லர் கம்புல அந்த டீச்சர் அந்த பசங்களை ஏற வச்சது இட் வாஸ் சோ குட். மல்லர் கம்பு வருங்காலத்துல ஒலிம்பிக்ஸ்ல கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் எல்லாம் போயிருக்கு. சிலம்பத்தோட அட்லீஸ்ட் ஏசிய லெவல்ல, தெற்காசிய லெவல்ல சேர்த்தனா கூட அதுக்கு ஒரு வளமையான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அதே மாதிரி சிலம்பத்துல ஒரு சுருள் கத்தி மின்னல் ஒருத்தன் வந்தானே நடுவுல பிச்சை எடுத்துட்டான். அவன் சுருள் கத்தி ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி they were doing it excellently. பாராட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க பசங்களை தான் நான் பாராட்டிக்கிட்டு இருக்கேன்.
இட் வாஸ் சோ குட். அந்த பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கணும். பண்ணும்போதே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான், யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ல எந்த ஸ்கூல்லயுமே ஜிம்னாஸ்டிக் பர்மிட் பண்றது இல்ல. ஏன்னா பேஸ்ட் ஆன் தி எக்யூப்மென்ட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் மோர். 2 இன்ச் மேட்டர்ல அந்த ஜிம்னாஸ்டிக் பசங்களை பண்ண வச்சது உண்மையாலுமே ஒரு தில்லான ஒரு விஷயம். அடுத்த தடவை அட்லீஸ்ட் 6 இன்ச் மேட் வச்சுக்கணும். லேண்டிங் பொசிஷன்ல 10 இன்ச் மேட் ஒன்று வாங்கி பண்ணலாம். நாட் சோ காஸ்ட்லி, நார்மலான விஷயம் தான். இது யோகா பண்றதுக்கு உண்டான மேட்ரஸ், எக்ஸசைஸ் பண்றதுக்கு உண்டான மேட்ரஸ். அதை வச்சு ஜம்ப் பண்றதுன்றது சேஃப்டி மெஷர்ல ஒரு சின்ன ஒரு குறை இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்த முறை அந்த 6 இன்ச் மேட்ல எக்ஸசைஸ் பண்ண வச்சு லேண்டிங் 10 இன்ச் மேட்ல பண்ணனா இன்னும் சிறப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா அவங்க பண்ணுவாங்க. அந்த ஜிம்னாஸ்டிக் டீச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கண்டிப்பா தெரிவிக்கணும். பிரமிட், நான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் நின்னாங்க. சும்மாதான் பணின்னு போட்டு வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தேன். they were doing it excellent. உண்மையாலுமே பிரமிடும் கூட யோகாவோட சேர்த்து அவங்க 2 பேர்த்துக்குமே 100 மார்க்குக்கு மேலதான் நான் கொடுக்கணும். அதனால இந்த ஒட்டு மொத்தமா இந்த ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் விட்டுட்டு மீதி எல்லாமே இட் வாஸ் சோ குட். இட் இஸ் ஹைலி ப்ரொஃபஷனல். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் மேன்கிட்ட என்கிட்ட கேட்டா நான் என்ன பேச போறேன்? ஒண்ணுமே பேசுறது இல்ல. பசங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, பேரண்ட்ஸுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. பசங்க இன்னையில இருந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே படிக்க கூடாது, படிக்கிறத விட்டு விளையாட வந்துடணும். இது மட்டும்தான். டீச்சர்ஸ் எல்லாம் அடிச்சாங்கன்னா கூட எனக்கு கவலை இல்ல, தாங்குற உடம்பு தான். 130 கிலோ இருக்கேன், பாத்துக்கலாம். இதுல நான் சொல்றதுக்கு நான் கரெக்டா இல்லையான்னு நீங்களே கடைசியா சொல்லிடலாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு. படிக்கிறத விட்டு விளையாட வந்துட்டா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். மேடம் சொன்னதை தான் திருப்பி சொல்றேன். உடல் ஆரோக்கியமா இருந்தா மன ஆரோக்கியமா இருக்கும், மன ஆரோக்கியமா இருந்தா எல்லா விஷயமே ஈஸியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ரவுண்டு ஓடுற ஒரு பையனை 2 பேஜ் படின்னு சொல்லி சொன்னா, இல்ல 4 பேஜ் படின்னு சொன்னா, 10 பேஜ் படின்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் படிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். உண்மையாலுமே கிளாஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உண்மையாலுமே நல்லா படிச்சிருப்பாங்க. இது நான் சொல்லல, ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி அவங்கள விளையாட வைக்கணும். விளையாட வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்த்தேன், ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. யாராவது விட்டுருப்பாங்களான்னா இல்ல, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க உள்ளார இருந்தாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். பேரண்ட்ஸ் இங்க நிறைய இருக்கிறவங்க, நீங்க வந்த உடனே இன்னைக்கு என் குழந்தை எந்த மாதிரியான விளையாட்டு விளையாண்டாங்க, எவ்வளவு நேரம் விளையாண்டாங்கன்னு மட்டும் பிடி டீச்சரை விடாம புடிச்சுக்கணும். கிளாஸ் டீச்சர்கிட்ட போயிட்டு நீங்க எப்போதுமே என் பையன் இன்னைக்கு என்ன படிச்சான் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஸ்ரீரமணர் ஸ்கூல்ல இருந்துகிட்டு படிப்பை பத்தி கேட்கணும்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். என்னை பொறுத்த அளவுக்கு பேரே வேற மாதிரி இல்ல. அதனால இனிமேல வரும்போது இன்னைக்கு எத்தனை பிடி கிளாஸஸ் இருக்கு, எவ்வளவு நேரம் விளையாடுறாரு அப்படின்றத நீங்க கேட்டாவே உங்க குழந்தை படிப்பை பத்தி தான் நீங்க இன்டைரக்டா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உடல் திறனோட குழந்தை இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லா ஆக்டிவிட்டிஸுமே குழந்தைகள் ரொம்ப சிறப்பா செய்யும். எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல படிப்பு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். படிக்கிறதுக்கு வயசு நிறைய இருக்கு, ஆனா விளையாடுறதுக்கு சின்ன வயசு மட்டும்தான் இருக்கு. இந்த சின்ன வயசுல அவங்க உடல் திறனை மேம்படுத்திட்டீங்கன்னா குறைஞ்சது 50 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கலாமே. ஓகே, அதை விட்டுருவோம். ஹெல்த் பாயிண்ட்ல அப்புறமேல் பார்க்கலாம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பெனிஃபிட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். 6வதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சாம்பியனா ஒருத்தர் வந்துட்டாருன்னா 7வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணிக்கும். ஒரு மாசத்துக்கு 11,000 ரூபாய் இல்ல இருந்து 15,000 ரூபாயில இருந்து சில ஹாஸ்டல்ஸ்ல 25,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்க குழந்தைக்கு கொடுத்து அவங்களே அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஃப்ரீ கோச்சிங், ஃப்ரீ போர்டிங், ஃப்ரீ லாட்ஜிங் எல்லாமே. 6வது படிக்கிற பையனுக்கு 15,000 பத்தாதா? யோசனை பண்ணி பாருங்க. ஓகே, 6வதுல இருந்து 10வது முடிச்சிட்டாரு, 11வது முடிச்சாரு, 12வது முடிச்சிட்டாரு, காலேஜுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் 500 சீட்டு எங்களுக்கு தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல. ஃபர்ஸ்ட் 5 சீட்டு மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு தான், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான்.
இவங்களுக்கு போகதான் மற்றவங்களுக்கு அதை பத்தி பேசவே முடியும். ஏன் அந்த 500 பேர்த்துல உங்க குழந்தை இருக்கக்கூடாதா தமிழ்நாட்டில்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அங்கீகரிக்கப்பட்ட முறையான விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்கிற மூலம் அது பொறியியல் கல்லூரியா இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரியா இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்குற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, என் பையனுக்கு வந்து ப்ரொஃபஷனல் காலேஜ் வேண்டாம், மெடிக்கல் இன்ஜினியரிங் வேண்டாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே ஃப்ரீ, இன்க்ளூடிங் சாப்பாடு. திருச்சிக்கு வாங்க, நான் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு நேஷனல் மெடல் இல்ல, ஒரே ஒரு ஸ்டேட் மெடல் நீங்க வச்சிருந்தா போதும். 100 பேர் இருந்தாலும் சரி. அத்லெட்டிக்ஸ்ல நான் எடுத்துக்கிறேன். பாஸ்கெட் பாலா சொல்லுங்க, எந்த காலேஜில் வேணும், ஃப்ரீ, 5 பைசா கூட நீங்க கட்ட வேண்டாம். டிகிரி முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், காலேஜுக்கு வரண்டா போதும். இப்பேற்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம ஸ்போர்ட்ஸை விட்டு கொடுத்துடணும்? ஓகே, 6வதுல இருந்து 7வதுல இருந்து நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒருவேளை உங்க பையன் ஒரு மாநில அளவிலோ ஒரு தேசிய அளவிலோ போட்டிகளில் பங்கேற்று ஒரே ஒரு பதக்கம், 20 வயசுக்கு உட்பட்ட பிரிவில் ஒரே ஒரு பதக்கம் வாங்கி இருந்தா வேலை வீட்டுக்கு வந்துடும். அப்ப எத்தனை வேலைடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நாங்க ரயில்வேல வருஷத்துக்கு 3500 பேர் கொடுக்கிறோம். ஆர்மில, பேங்க்ல, பிரைவேட் செக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 10,000 பேத்துக்கு வேலை இருக்கு. வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க குழந்தையை விளையாட வச்சு ஒரு தேசிய அளவிலான ஒரே ஒரு பதக்கங்களை நீங்க பெற வைக்கிறது மட்டும்தான் பெற்றோர்களோட கடமையா இருக்கணும். அதுக்கு முதல் ஸ்டார்டா தான் இந்த விளையாட்டு போட்டிகளை பங்கேற்க வைக்கிறது. இப்படி பண்ணும்போது இன்னைக்கு காவல்துறையில உங்களுக்கு முதல் 3% இல்ல 5% வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட், அது போலீஸா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல 100 பேர் ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போனா அதுல 3% கோட்டா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு நேஷனல் மெடல் இருந்தா போதும். இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் போது ஏன் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்தக்கூடாது? ஓகே, வேலையே வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, விட்டுருங்க. ஆரோக்கியமா இருக்கட்டும், உங்க பிள்ளை ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போதுமா? போட்டோம். ஆஸ்பத்திரிக்கு 60 வருஷம் வரைக்கும் போக வேண்டியதில்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பெற்றோர்கள். இன்னைக்கு 30 வயசை தாண்டவங்க இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து உங்களால போக முடியுமா? உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. இட்ஸ் ரியல் ப்ராப்ளம். லக்கிலி இங்க மார்க் பாஸ்ட் நடக்கும்போது நான் பார்த்தப்ப சிட்டியோட கலாச்சாரம் நம்ம ராஜபாளையத்துக்கு வரல அப்படின்னு நான் நம்புறேன். ஒருத்தன் கூட குண்டா இல்ல, 2 பேர் மட்டும் தான் குண்டா இருந்தோம். சல்யூட் பண்ற ஒரு ஆளும் பேண்ட்ல ஒருத்தர் இருந்தாரு. பேண்ட்ல இவ்வளவு பெரிய குண்டா ஒருத்தர் நடந்து போறான பையன் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிட்டத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேண்ட் மாஸ்டர் என்ற விஷயம் தெரிஞ்சுது. அதனால ராஜபாளையம் எங்களை பொறுத்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெட்டர்னிட்டிக்கு ஒரு தங்க சுரங்கம், டேலண்ட் இருக்கிற இடம். அதுல குறிப்பா லேடிஸ் இங்க இருக்கவங்க எப்போதுமே உயரமான இருப்பாங்க. அது சில சமயம் இந்த ராஜூஸ் ஃபேமிலியிலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நெட்டபோக்கா தான் இருக்கும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போன பார்த்தா எல்லாருமே ஏன் உயரத்துக்கே இருந்தாங்க. அப்பதான் நினைச்சேன், இந்த ஊர்ல மட்டும் டேலண்ட் ஹண்டிங் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியாவுக்கு பிளேயர்ஸ் எங்க இருந்துமே தேட வேண்டாம், இந்த ஏரியாவில இருந்தே பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்க விளையாட்டு துறையில ஒரு கண் வைங்க. உங்க பிள்ளை திறமையான பிள்ளையா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுல என்கரேஜ் பண்ணுங்க. ஐ ரிக்வெஸ்ட் தி டீச்சர்ஸ், அந்த குழந்தை வந்து ஒரு டேலண்டோட இருக்குன்னா பிளீஸ் கிவ் ஹிம் சப்போர்ட். அப்போ நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தானா இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு உண்டா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். என் பிள்ளைய 2 பேருமே ஸ்போர்ட்ஸ்மேன், 2 பேருமே அவங்கவுங்க ஏஜ் கேட்டகரியில நேஷனல் சாம்பியன், 2 பேருமே மெடல் அடிச்சுட்டு அவங்களே வேலையை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே 4 பிரதர்ஸ் 2 சிஸ்டர், எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான். என் சிஸ்டர்ஸோட குழந்தைகளும் அவங்களும் ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிருக்காங்க. இன்னமும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 பேருக்கு திருச்சியில விளையாட்டு அரங்கத்துல பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து பல விளையாட்டு வீரர்கள் அத்லெட்டிக்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எங்களை தேடி வந்து பயன்பெற்று போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் தடகளத்துறையில ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ப்ளீஸ் கம் டு மீ. ஐ வெல்கம் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு அருமையான விளையாட்டு விழாவை கண்டுகளித்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
Thank you, correspondent madam, advisor sir, and AO sir, and one and all. Thank you. ஐயா, உடற்கல்வியின் மகத்துவத்தை எங்களுக்கு அழகாக உணர்த்தினீர்கள். தங்களின் எளிமை மாறாத மாண்பு மிகுந்த சொல்லாற்றல் கண்டு வியப்பில் ஆழ்ந்தோம், உள்ளம் பூரிப்படைந்தும் பெருமிதம் கொள்கின்றோம். தங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.